ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் வீட்டுக்கு வரவே நைட்டு மணி 10 ஆயிடுச்சு. என் பொண்ணு டியூஷன் முடிச்சுட்டு நேராக கடைக்கே வந்துட்டா. அதனால் எல்லாமே ஒன்றா தான் வீட்டுக்கு வந்தோமா. கதவை திறந்தோடனே ஆனியை வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அயான் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு நிற்கிறான் புள்ள. அயானே என்னடா பண்ணுற, ஆனியா என்ன பண்ணுறீங்க, 2 பேருமே அடிச்சுக்கிட்டிங்களா, சண்டை போட்டிங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே உள்ளே வந்தேன். உள்ளே வந்தோடனே 2 பேருமே தோட்டத்து கதவை திறந்து விட சொல்லி எங்களுக்கு சிக்னல் காட்டுறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சின்ன உலகம் இல்லையா, வெளியில் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும்ல. அயான் வந்தவுடனே அவனை கொஞ்சினவுடனே ஆணியக்கு பொறுக்கலை. என்னையும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆணியாவும் வந்து தலையை கொடுத்து நிற்கிறா பாருங்க. அவன் வெளியில் போகிறானா, அதனால் இங்கே உட்காந்துருந்தவ என்னை விட்டுட்டு அவன் கூட ஓடுவா. அங்கே பாருங்களேன், சுரிஞ்சு விடுறேன்னா அயான் அங்கே போகிறேன். அங்கே பாப்பா கதவை திறந்த உடனே அயான் போகிறானா, அதனால் அவளும் பின்னாடியே ஓடுறான். அயான் போகணும், அயான் உட்காரணும். அவள் அயான் என்ன பண்ணுறாளோ அது எல்லாம் அவளும் பண்ணணும். அப்புறமா அயான் போய் விளையாடிட்டு இருந்தானா, அதுக்காட்டி நான் வந்து டிஃபன் செஞ்சுட்டு இருந்தேன். போயிட்டு என்னடா அயான்னு ஜாலியாக இருக்கா, ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருங்க சாப்பிட்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியை வந்து பார்த்தோன்னா ஆனியை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அவங்கிட்ட பேசுகிறல்ல, இவக்கிட்டேயும் பேசணும். ஆனியா கிட்டே வந்து சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் சரி நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டும் வந்துட்டோம். சொன்னது கேட்க மாட்டான் ஆனியா. அவள் அப்படியே ஓடுறது ஒடியாடுறது, நின்று பேசவே முடியாது ஆனியா கிட்ட. நம்ம பின்னாடியே ஓடணும். காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோமா, எடுத்து வச்சுன்னு எல்லாம் போய் ஒரு செக் பண்ணுறாரு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காய்கறிலாம் எடுத்து அடுக்கிட்டோம். என் பாப்பா விளையாட்டு காட்டிகிட்ருக்கா. அயான் ஓகே தான், நைட்டு தான் ஒரு மாதிரியாக இருந்தான் சோகமாக. இப்போ பரவாயில்ல, கூட வரான், பேசுகிறான், விளையாடிட்டுருக்கான். அப்புறம் சாப்பிட்டுட்டு சரி டைம் ஆகிடுச்சி உள்ளே வாங்க நம்ம போய் தூங்குவோம், மணி 11 மணி ஆயிடுச்சு, போய் தூங்கலாம் வாங்க அப்படின்னு போய் கூப்பிட்றாங்க பாருங்கள் என்னென்ன பண்ணுதுன்னு. சரி அயானை போயிட்டு வாடா தங்கம் அப்படின்னாங்க பாருங்களேன். அங்கே போயிட்டு அந்த பிஸ்கெட் போட்டுட்ருக்கான். சரி வாங்க 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு உள்ளே போய் போடலான்னு சொல்லிட்டு அயானை தூக்கிட்டு வந்தேன். பாதி வழி தான் வந்தேன், அவனை இறங்கிட்டான் டக்குன்னு. ஆனையை பிடிச்சி உள்ளே போட்டு போக சொன்னால் அவனும் போயிடுவான். இவ தான் போக மாட்டான். ஆனியாக இருக்கா பாருங்கள், தூக்கிட்டு போகிறான்னா என்ன வேலை பண்ணுவான்னு பாருங்களேன். அயானை வச்சு மெயின்டைன் பண்ணலாம், ஆனியாக தான் ஒன்றுமே பண்ண முடியாது. புள்ள வரான் கூப்பிட்ட உடனே அவன் உள்ளே வருவான், இவன் வெளியில் ஓடுவாள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூங்கியாச்சு, பாய்.